அனைவருக்கும் வணக்கம். இப்போ 11th வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் அப்படியே பார்த்தாலும் முக்கியமான பாயிண்ட் சொல்லிடுறாங்க, ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்துங்க. 11th எக்கனாமிக்ஸ் முதல் பேஜ் அது இது தேவையில்லைங்க. எடுத்து இது வேணாங்க. அடுத்து சரி, அதில் பாருங்கள் 4 வரையறைகள் கொடுத்துருக்காங்க. பொருளினுடைய வளர்ச்சியினுடைய 4 நிலைகளை கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷினுங்க. அது தொன்மை காலத்தை உணர்த்தும் ஆடம் ஸ்மித்தினுடைய செல்வ இலக்கணம், அதே மாதிரி புதிய தொன்மை காலத்தை உணர்த்தும் மார்சலின் நல இலக்கணம், அடுத்து புதிய யுகத்தை உணர்த்தும் ராபின்சனின் கிடைப்பெருமை இலக்கணம், நவீன யுகத்தை உணர்த்தும் சாமுவேல்ஸினுடைய ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்குது நவீன யுகத்தை உணர்த்தும் சாமுவேல்ஸினுடைய வளர்ச்சி இலக்கணம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இது யார் என்னென்ன எழுதுனாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்குது. அதாவது ஆடம் ஸ்மித் செல்வ இலக்கணம், அதே மாதிரி மார்சல் நல இலக்கணம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிடைப்பெருமை இலக்கணம் அப்படின்னா ராபின்சன், அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாமுவேல்ஸினுடைய வளர்ச்சி இலக்கணம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி அடுத்துங்க செல்வ இலக்கணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித். ஆக்சுவலி இவர் வந்து தொன்மை காலத்தை இது வந்து பொருளாதாரத்தை பற்றி சொல்லியிருப்பார். ஆடம் ஸ்மித் செல்வ இலக்கணம். இவர் ஆடம் ஸ்மித் நாடுகளின் செல்வத்தின் இயல்பும் காரணங்களும் பற்றிய ஒரு ஆய்வு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்குது என்ற தனது நூலில் பொருளியல் என்பது செல்வத்தை பற்றிய ஒரு அறிவியல் என்று வரையறுத்துள்ளார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் இது. அடுத்து இவர் என்ன பண்ணிருப்பார்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தியின் அளவினை அதிகரிக்க வேலை பகுப்பு முறையை வந்து பார்த்திங்கன்னா ஆடம் ஸ்மித் அறிமுகப்படுத்தினார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் நோட் பண்ணிங்க. அது வேலை பகுப்பு முறை ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிங்க. அடுத்து ஆடம் ஸ்மித்தின் நூலான நாடுகளின் செல்வம் வெளியீட்டுக்கு பின் பொருளில் ஒரு தனி இயலாக உருவானது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி அவ்வளோதாங்க. அடுத்து அடுத்துங்க இது வேணாங்க. அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நல இலக்கணம் ஆல்ஃபர்ட் மார்சல் அப்படிங்கிறவர். இது வந்து புதிய தொன்மை காலத்தை சேர்ந்தது. ஆல்ஃபர்ட் மார்சல் தன்னுடைய பொருளியல் கோட்பாடு என்ற நூலில் வந்து பொருளியலை கீழ்கனவு வரையறுத்துள்ளார். இவர் என்ன சொல்லியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா அரசியல் பொருளியல் அல்லது பொருளியல் என்பது மனிதனின் அன்றாட நடவடிக்கையை படிப்பதும் பொருள்சார் நலனை அடைவதின் பொருட்டு தனி மனிதன் மற்றும் சமுதாயத்தின் செயல்பாட்டை குறித்து ஆராய்வதாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஆக்சுவலி பொருளியல் ஒரு புறம் செல்வத்தை பற்றியும் முக்கியமான மற்றொரு புறம் மனிதனை பற்றியும் ஆராய்கிறது. இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். பொருளியல் அப்படிங்கிறது ஒரு புறம் செல்வத்தை பற்றியும் அடுத்த புறம் மனிதனை பற்றியும் ஆராய்கிறது என்று ஒரு சொல்லிப்பார். அதுக்கு பேர் தான் வந்து ஆல்ஃபர்ட் மார்சலுடைய நல இலக்கணம் புதிய தொன்மை காலம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிங்க. அடுத்துங்க திறனாய்வு தேவையில்லைங்க. வந்துகிட்டே இருங்க. அடுத்து மூணாவதாக பார்க்க போகிறது கிடைப்பெருமை, அது பற்றாக்குறை இலக்கணம் இளையனல் ராபின்சன். இது வந்து புதிய யுகத்தை சேர்ந்தது. இவர் என்ன சொல்லியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா இளையனல் ராபின்ஸ் அப்படிங்கிறவர் பொருளியல் அறிவியலின் தன்மை அதன் சிறப்பு பற்றி ஒரு கட்டுரை என்னும் தனது நூலில், அது பொருளியல் அறிவியலினுடைய தன்மை அதனுடைய சிறப்பு பற்றி ஒரு கட்டுரை என்னும் நூலில் இவர் என்ன பண்ணுற பொருளியல் என்பது விருப்பங்களோடும் கிடைப்பெருமையுள்ள மாற்று வழிகளில் பயன்படக்கூடிய பற்றாக்குறையான சாதனங்களோடும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்புடைய மனித நடவடிக்கையை பற்றி படிக்க ஒரு அறிவியல் சொல்லுது. இதுக்கு பேர் இன்னொரு பேர் பற்றாக்குறை இலக்கணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்குது. இதுக்கு இன்னொரு பேர் கிடைப்பெருமை இலக்கணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த கிடைப்பெருமை இலக்கணம்னே சொல்லுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். அதை மட்டும் நோட் பண்ணிங்க. அவ்வளோதாங்க. அடுத்து ராபின்சனுடைய இலக்கணத்தின் முக்கிய பண்புகள் விருப்பங்கள் மனிதனின் தேவைகளை குறிக்கின்றன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மனிதர்கள் எல்லையற்ற தேவைகளை உடையவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன் நோட் பண்ணி அவ்வளோதாங்க. திறனாய்வு அவ்வளோதாங்க. அடுத்த நாலாவதாக நம்ம பார்க்க போகிறது வளர்ச்சி இலக்கணம் சாமுவேல்சன் நவீன யுகம். இவர் நவீன யுகத்தில் இந்த எக்கனாமி பற்றி சொல்லியிருக்காரு. வளர்ச்சி இலக்கணம் சாமுவேல்சன் நவீன யுகம். பொருளாதாரம் ஒரு அறிமுக பகுப்பாய்வு அப்படிங்கிற நூலில் அவர் என்ன சொல்லியிருப்பார்,
மனிதனும் சமுதாயமும் பணத்தை பயன்படுத்தியோ பயன்படுத்தாமலோ மாற்று வழிகளை பயன்படக்கூடிய பற்றாக்குறையான வளங்களை கொண்டு பல்வேறு பண்டங்களை உற்பத்தி செய்து அவற்றை தற்காலத்திலும் எதிர்காலத்திலும் மக்களுக்கிடையேயும் சமுதாய குழுக்களிடையேயும் நுகர்வுக்காக எவ்வாறு பகிர்ந்தளிப்பது என்பதை தெரிவு செய்யும் இலக்கணம் தான் அந்த இயலை தான் நம்ம என்ன சொல்கிறோம் பொருளாதாரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் சொல்லியிருப்பார். ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் இதை நோட் பண்ணி. இது வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி இலக்கணம் சாமுவேல்சன். ரொம்ப இம்பார்ட்டன் நோட் பண்ணிங்க. அவ்வளோதாங்க. அடுத்து பொருளியலின் எல்லை அதெல்லாம் தேவையில் வந்துகிட்டே இருங்க. அடுத்து பொருளியல் பாடப்பொருள் அதுவும் தேவையில் வந்துகிட்டே இருங்க. அடுத்து அதெல்லாம் இது வேணாங்க. அடுத்து அவ்வளோதாங்க. அடுத்து இந்த கலை மற்றும் அறிவியல் அதெல்லாம் இது வேணாம். அடுத்து அறிவியல் மற்றும் நெறிவியல் அதெல்லாம் தேவையில்லைங்க. அடுத்து எதுவுமே வேணாம். அடிப்படை கருத்துக்கள் அதெல்லாம் எதுவுமே வேணாங்க. பண்டங்கள் மற்றும் பணிகள் அதெல்லாம் தேவையில்லை. இலவச மற்றும் பொருளாதார பண்டங்கள் அதெல்லாம் தேவையில்லை. எதுவுமே வேணாங்க. வந்துகிட்டே இருங்க. பயன்பாடு அது இது வேணாம். அதெல்லாம் இது வேணாம். விலை அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். விலைனா பண்டங்களின் மதிப்பை பணத்தால் குறிப்பிட்டால் அது விலை எனப்படும். சும்மா பார்த்துங்க, அவ்வளோதான். அதை மட்டும் நோட் பண்ணிங்க. பண்டங்களின் மதிப்பை பணத்தால் குறிப்பிட்டால் அது விலை எனப்படும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்டத்தின் விலையானது அளிப்பு தேவை சக்தியால் தீர்மானிக்கப்படுகிறது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஒருத்தர் வந்து எவ்வளவு வந்து விற்கிறாரு. அளிப்பு என்பது விவசாயிடமிருந்து எழுவது. அப்போ விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ விற்கிறாங்க. தேவை என்பது வாங்குறவங்களுக்கு நுகர்வோருக்கு எவ்வளோ தேவைப்படுகிறது. அளிப்பு என்பது அது பண்ண விலையானது அளிப்பு தேவை சக்தியால் தீர்மானிக்கப்படுகிறது. ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் நோட் பண்ணிங்க. அவ்வளோதாங்க. அடுத்து அது சொல்கிறாங்க பாருங்கள். அவ்வளோதாங்க. அடுத்து அங்காடி. பொதுவாக அங்காடி என்பது பொருட்களை வாங்கும் விற்கும் ஒரு இடம். அதை நோட் பண்ணி ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின். அவ்வளோதாங்க. அதான் முடிஞ்சது. அவ்வளோதாங்க. அடுத்து செலவு அதெல்லாம் தேவையில்லை. வந்துகிட்டே இருங்க. வருவாய். அடுத்து சமநிலை. நிலையான சமநிலை தேவையில்லை. அடுத்து தனி சமநிலை அதெல்லாம் தேவையில்லைங்க. அடுத்து வருமானம். வருமானம் என்பது ஒரு பொருளாதார அழகால் குறிப்பிட்ட காலத்தில் ஈட்டப்பட்டதாகவோ பணமாகவோ அல்லது பிற வகை சம்பாத்தியமாக பெறுவது தான் நம்ம வந்து வருமானம் சொல்கிறோம். சும்மா பார்த்துங்க, அவ்வளோதான். ஒன்றும் இல்லை. அடுத்து அவ்வளோதாங்க. அவ்வளோதான். தேவையில்லை. வந்துகிட்டே இருங்க. அடுத்து பொருளாதார உண்மைகளும் கோட்பாடுகளும். அடுத்து பொருளாதார இயல்புகள் தான் தேவையில்லை. பாயிண்ட் எது வேணாங்க. அடுத்து அவ்வளோதாங்க. உற்பத்தி நுகர்வு. இந்த இதில் பொருளின் உட்பிரிவுகளில் வந்து பார்த்திங்கன்னா நுகர்வு மனித விருப்பங்களை நிறைவு செய்யும் நுகர்வு பொருளாதார நடவடிக்கையினுடைய துவக்க புள்ளியாக விளங்குது. அது மனித விருப்பங்களை நிறைவு செய்யும் நுகர்வு நோட் பண்ணிங்க. அவ்வளோதான். வேறு தேவையில்லை. அடுத்து உற்பத்தி. உள்ளீடுகளை வந்து வெளியீடுகளாக மாற்றும் செயல்பாடு உற்பத்தி எனப்படும். அவ்வளோதாங்க. உற்பத்தி அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் இது. நிலம், அதே மாதிரி உழைப்பு, மூலதனம், தொழில் அமைப்பு, மேலும் உள்ளீடு வெளியீடுக்கு இடையான உறவு ஆகியன இப்பிரிவில் இடம்பெற்றுள்ளனர். இதை வந்து நம்ம சொல்லும்போது உற்பத்தியில் வந்து ஈடுபடும் பொருட்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம இதை சொல்லலாம். நிலம், உழைப்பு, மூலதனம், தொழில் அமைப்பு. ரொம்ப இம்பார்ட்டன் நோட் பண்ணி. அடுத்து பரிமாற்றம். பரிமாற்றம் என்பது பல்வேறு அங்காடி அமைப்புகளின் மூலம் விலை தீர்மானிக்கப்படுவதோடு தொடர்புடையது அதிகமாக சொல்லலாம். சும்மா பார்த்துங்க, பகிர்வு. அது தேவையில்லைங்க. அடுத்து பொருளினுடைய வகைகள். நுண்ணியல் பொருளியல் அப்படி சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் தேவையில்லை. நுண்ணியல் பொருள் யார் சொன்னால் அதெல்லாம் வேணாங்க அந்த பாயிண்டில். அடுத்து நுண்ணியல் பொருளியல்.
அது தேவையில்லை. பேரியல் பொருளாதாரம். அடுத்து வேணாங்க. அடுத்து பேரியல் பொருளாதாரம். அது இந்த மட்டும் நோட் பண்ணிங்க. கீன்ஸ் அப்படிங்கிறவர் இதை மட்டும் நோட் பண்ண மேம்பாடம் கொஷின். கீன்ஸின் வேலைவாய்ப்பு வட்டி பணம் பற்றிய பொது கோட்பாடு அப்படி நோட் பண்ணிங்க. கீன்ஸினுடைய வேலைவாய்ப்பு மேம்பாடம். கீன்ஸினுடைய வேலைவாய்ப்பு வட்டி பணம் பற்றிய கோட்பாடு என்ற நூல் தற்கால பேரியல் பொருளாதாரத்திற்கு அடிப்படையாக இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் அப்படி நோட் பண்ணி. அடுத்து பன்னாட்டு பொருளாதாரம். அடுத்து பொதுநிதி பொருளாதாரம் எல்லாம் தேவையில்லைங்க. அடுத்து வளர்ச்சி பொருளாதாரம். அடுத்து சுகாதார பொருளாதாரம் எல்லாம் தேவையில்லை, வந்துகிட்டே இருங்க. அதாக்கா சுற்றுச்சூழல் பொருளாதாரம் அதெல்லாம் தேவையில்லை, அவ்வளோதாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது எதுவும் வேணாங்க, அதெல்லாம் தேவையில்லை, யாருக்காக அதெல்லாம் தேவையில்லை. அடுத்து பார்த்திங்கன்னா இது வேணாங்க. உற்பத்தி வாய்ப்பு வளைகோடு இதெல்லாம் இது வேணாம், எல்லாம் எதுவுமே வேணாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து உணவு உற்பத்தி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். உணவு உற்பத்தி அப்படிங்கிறது இந்த இதில் தேவையில்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளோதாங்க. அடுத்து உற்பத்தி வாய்ப்பு வளைகோட்டுடைய பயன்கள் அதெல்லாம் தேவையில்லை, வந்துகிட்டே இருங்க. பற்றாக்குறை என்னும் கருத்து அதெல்லாம் எதுவுமே வேணாம். தொகுப்புரை அவ்வளோதாங்க. இந்த பாடம் மட்டும் நல்லா பார்த்துங்க, அவ்வளோதான். இந்த பாடத்தில் வந்து ஒரு 3-4 பாயிண்ட்ஸ் தான், அவ்வளோதான், ஒன்றும் பெரிய அளவில் இல்லைங்க. இதை பற்றி பார்க்கும்போது மனிதனுடைய வாழ்க்கையின் அன்றாட வாடகையை பற்றி ஆராய் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார். அதே மாதிரி இந்த ஒரு கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா எது நுண்ணியல் அதெல்லாம் தேவையில்லை, அந்த பாயிண்ட் வேணாம், அந்த ஒரு கொஷின் மட்டும் நோட் பண்ணிங்க. அடுத்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா சமநிலை விலை அப்படின்னு சொல்லி சொல்கிறது இல்லை, அது கூட வேணாம், அது தேவையினாலும் அது தேவையில்லைங்க. அடுத்து சமநிலை விலை என்பது அந்த விலையில் ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின், இதை மட்டும் நோட் பண்ணிங்க, சரிங்களா. அது வந்து தேவையினாலவும் அளிப்பினாலவும் சமமான சமநிலை விலை ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாடுகளின் செல்வத்தையும் காரணங்களையும் குறித்த ஒரு விசாரணை என்ற நூலின் ஆசிரியர் ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா விருப்பங்களோடும் கிடைப்பெருமை இலக்குன்னு சொல்லி சொல்கிறது, அந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின், அவ்வளோதான். தொன்மை பொருளாதாரத்தின் தந்தைன்னு அழைக்கப்படுவர் யார், இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் நோட் பண்ணிங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஒன் ஆன்சர் அப்படியே நோட் பண்ணிங்க. அடுத்து பயன்பாடு அப்படின்னு சொல்லி சொன்னால் மனித விருப்பங்களை நிறைவு செய்யும், இது கொஞ்சம் நல்லா ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின், ஒன் வேர்டில் அப்படி நோட் பண்ணிங்க. அங்காடி என்பது என்னன்னு சொல்லி நோட் பண்ணி ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின். அடுத்து அவ்வளோதாங்க. அடுத்து அதெல்லாம் அந்த கொஸ்டின் வேணாங்க. அதெல்லாம் வேணாம். அடுத்து பற்றாக்குறை பொருளாதார இலக்கணம் ஏற்கனவே பார்த்தலைங்களா, அது யார் ஆன்சர் கொஞ்சம் நோட் பண்ணிங்க, ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின். அதை மட்டும் கொஞ்சம் நோட்ஸை பார்த்து கொஞ்சம் வந்து நோட் பண்ணிங்க, ரொம்ப இம்பார்ட்டன். அப்புறம் கீழே ஆன்சர் இருக்குது, தயவுசெய்து இந்த ஆன்சர் மட்டும் நான் சொன்ன கொஸ்டினுக்கு மட்டும் கொஞ்சம் வந்து ஆன்சர் பண்ணிங்க போதும், ரொம்ப இம்பார்ட்டன், கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணிங்க, அவ்வளோதாங்க. அவ்வளோதான் மொதல் பாடம் முடிஞ்சுங்க. அடுத்து 2வது பாடம் நுகர்வு பகுப்பாய்வு அப்படிங்கிற ஒரு பாடம். நுகர்வு பகுப்பாய்வு அப்படிங்கிற ஒரு பாடம். மனித விருப்பங்கள். அடுத்து மனித விருப்பங்களின் பண்புகள் எல்லாம் தேவையில்லை, வந்துகிட்டே இருங்க. அடுத்து அதெல்லாம் வேணாங்க. அடுத்து பண்டங்களின் வகைகள் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், அது தேவையில்லை. இன்றியமையாத பண்டங்கள், வசதி பண்டங்கள் எல்லாம் தேவையில்லைங்க. அடுத்து ஆடம்பர பண்டங்கள் எல்லாம் தேவையில்லை, வந்துகிட்டே இருங்க. அடுத்து குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதி ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின். அது குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ஆஸ்திரேலியா பொருளியல் வல்லுநரான காஷன் ரொம்ப இம்பார்ட்டன். இவ்விதியை வந்து பொருளியலின் முதலாக உருவாக்கினார். எனவே இது ஜெவான்ஸ் இவ்விதியை வந்து காசனின் முதல் நுகர்வு விதி என்று அழைத்தார். ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டினுங்க அது. ஆக்சுவலி ஆஸ்திரேலிய பொருளியல் வல்லுநரான காசன் என்பவர் இவ்விதியை வந்து பொருளியல் முதலாக உருவாக்கினார். குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதி ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் நோட் பண்ணிங்க. ஒரு வருடம் உள்ள ஒரு பண்டத்தினுடைய இருப்பு கூடுகின்ற பொழுது ஒவ்வொரு கூடுதல் அலகிலிருந்தும் கிடைக்கும் பயன்பாடு குறைகிறது என்று மார்ஷல் இவ்விதியை வரைய செய்கிறார். அதான் தேவையில்லை. அதில் குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதி மட்டும் யாருன்னு நோட் பண்ணிங்க, ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின். மற்றெல்லாம் எதுவும் வேணாங்க, அவ்வளோதான் முடிஞ்சது. அடுத்த கான்செப்ட் பாருங்கள், அடுத்த பேஜ், அவ்வளோதாங்க. எடுத்துக்காட்டு விளக்கெல்லாம் ஒன்றும் வேணாம். அதெல்லாம் வேணாங்க. முக்கியத்துவம் நடைமுறை பயன்கள் அதெல்லாம் இது வேணாம். அடுத்து வந்துகிட்டே இருங்க. இந்த குறைந்த செல் இது மட்டும் நோட் பண்ணிங்க, அவ்வளோதான் முடிஞ்சுங்க.
தேவையில்லைங்க, அதை வந்துட்டு இருங்க. அடுத்து விளக்கம், அதெல்லாம் எதுவும் வேணாம், அதெல்லாம் எதுவும் வேணாங்க, வந்துட்டு இருங்க. இலக்கணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷினுங்க. இது நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நுகர்வோர் எச்சன்னு சொல்லிட்டு ஒரு கொஷின். ஆக்சுவலி நுகர்வோர் உபரின்னு சொல்லுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் இது. நுகர்வோர் உபரி அப்படின்னா என்னென்னு, நுகர்வோர் எச்சன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நுகர்வோர் எச்சம் அல்லது நுகர்வோர் உபரி என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர்கள் தொன்மை அறிஞர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலக்கணம் மார்சலின் நுகர்வோர் எச்ச இலக்கணம். மார்சல் அப்படிங்கிற ஒரு நுகர்வோர் எச்ச இலக்கணத்தை சொல்கிறீங்க. என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை வாங்காமல் இருப்பதை விட வாங்குவதே மேல் என முடிவு செய்து கொடுக்க நினைத்த விலைக்கும் நுகர்வோர் உண்மையில் கொடுத்த விலைக்கும் உள்ள வேறுபாடு நுகர்வோர் எச்சம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் இது. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை வாங்காமல் இருப்பதை விட வாங்குவதே மேல் என முடிவு செய்து கொடுக்க நினைத்த விலைக்கும் நுகர்வோர் உண்மையில் கொடுத்த விலைக்கும் உள்ள வேறுபாடு நுகர்வோர் எச்சம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், அதை நோட் பண்ணிங்க. அவ்வளோதாங்க. அடுத்து ஊடகங்கள் விளக்கம். இங்கே பாருங்கள், நுகர்வோர் எச்சம் இஸ் ஈக்குவல் டு கொடுத்த நினைத்த விலை மைனஸ் உண்மையில் கொடுத்த விலை, தகுவிலை மைனஸ் உண்மை விலை. ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிங்க. அவ்வளோதாங்க. அடுத்து அவ்வளோதான், முடிஞ்சுங்க. அடுத்து நுகர்வோர் எச்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். அவ்வளோதான். அடுத்து நாம் பார்க்க போகிறது தேவை விதி. அதை பற்றி பார்க்க போகிறோம். தேவை விதி அப்படின்னு சொன்னால், பொருளியலில் தேவை என்பது பண்டத்தை வாங்கும் திறனுடன் கூடிய விருப்பத்தை குறிக்கிறது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், நோட் பண்ணிங்க. அவ்வளோதாங்க. அது பொருளியல் தேவை என்பது பண்டத்தை வாங்கும் திறனுடன் கூடிய விருப்பத்தை குறிக்கிறது. ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிங்க. தேவையின் பண்புகள் தேவையில்லை, வந்துட்டு இருங்க. தேவை சார்பாகவும் தேவையில்லை. தேவை விதி. தேவை விதியை முதலில் வந்து பார்த்தீங்கன்னா கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கூர்நாட் அப்படிங்கிறவர் தான் சொல்லியிருப்பார். ஆல்ஃபர்ட் மாஸை சீர்படுத்தி விரிவாக்கினார். ஸோ அப்படி விலை குறையும் போது தேவையின் அளவு அதிகரிக்கும், விலை அதிகரிக்கும் போது தேவையினுடைய அளவு குறையும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இதுதான் மார்சலுடைய தேவை விதி. ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. விலை குறையும் போது தேவையினுடைய அளவு அதிகரிக்கும், விலை அதிகரிக்கும் போது தேவையின் அளவு குறையும் என்பதே மார்சலுடைய தேவை விதி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். அப்படி அவ்வளோதாங்க. அடுத்து மற்றவை மாறாமல் இருக்கும்போது ஒரு பொருளுக்கான விலை குறையும் போது மக்கள் அப்பொருளை அதிகம் வாங்குவார், விலை ஏறும்போது குறைவாக வாங்குவார். இது வந்து சாமுவேல்சன் சொல்கிற ஒரு இலக்கணம். அவ்வளோதான், நோட் பண்ணிங்க. அவ்வளோதான், முடிஞ்சுங்க. அடுத்து ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் தான், சும்மா பார்த்துங்க, ஏற்கனவே படித்தது தான். அடுத்து அவ்வளோதாங்க. தேவையில்லை, அதெல்லாம் எதுவுமே வேணாங்க. பட்டாவரை எதுவுமே வேணாம். அதெல்லாம் எதுவும் வேணாங்க, வந்துட்டு இருங்க. அதெல்லாம் எது வேணும். தேவை நிகழ்ச்சி அதெல்லாம் எதுவுமே வேணாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் எது வேணும். இதெல்லாம் எதுவுமே வேணாங்க, வந்துட்டு இருங்க. அது வேணாம். எதுவுமே வேணாம், வந்துட்டு இருங்க. அவ்வளோதான். ஒன் வேர்ட் ஆன்சர் மட்டும், முக்கியமான கொஷின் மட்டும் சொல்கிறேன்.
இல்லை இது வேணாம். எடுத்து முக்கியமான கொஷின் மட்டும் சொல்கிறேன், பார்த்துக்கங்க. இது மட்டும் முதல் கொஷின். காசன் முதல் விதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இம்பார்ட்டன் கொஷின் நோட் பண்ணிங்க. அவ்வளோதான். அடுத்து நுகர்வோர் எச்சம், அதோட தொடர்புடையவர் யார், அதை மட்டும் நோட் பண்ணிங்க. தகுவிலை உண்மை விலைனா நுகர்வோர் எச்சம், அந்த மைனஸ் பண்ணுற மாதிரி வரும். இம்பார்ட்டன் கொஷின் அதை மட்டும் நோட் பண்ணிங்க. அவ்வளோதான். அடுத்து இந்த தேவை நிகழ்ச்சி என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர், அதை மட்டும் நோட் பண்ணி இம்பார்ட்டன் கொஷின். அவ்வளோதான். அடுத்து இந்த எவற்றால் தேவை அதிகரிக்கின்றது இல்லைங்களா, அதை மட்டும் ஒரு கொஷின் நோட் பண்ணிங்க. அவ்வளோதாங்க. இதோட உங்களுக்கு எக்கனாமிக்ஸில் கிட்டத்தட்ட 70 பேஜஸ் சரிங்களா. முதல் இதில் ஒன்றுமே கிடையாது, சும்மா தேவைன்னா என்ன, அழிப்புனா என்ன, அதே மாதிரி ஒரு 4-5 பேர்த்துடைய அந்த விதிகள் மட்டும் பார்த்துருக்கோம். அவ்வளோதான் சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸில் 11th முதல் 2 பாடம் சரிங்களா. இதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 பேஜஸ் வந்து கம்ப்ளீட் ஆச்சு சரி. ஸோ ஒரு கிளான்ஸ் அப்படியே பாருங்கள். ஒரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 21 நிமிஷம் தான். சும்மா பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தயவுசெய்து நோட் பண்ணி கொஞ்சம் நான் சொன்னது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக படிச்சிங்க. அவ்வளோதாங்க. ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3வது பாடத்துலேருந்து அப்புறம் போட்டு வரும். ஓகே.